ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இது மாசி மக சிறப்பு பதிவு. மாசி மாதத்தில் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் சமுத்திரக்கரையிலும் புனித நதிகளிலும் அமிர்தம் நிறைந்திருப்பதாகவும் தீர்த்தத்தில் பகவான் விஷ்ணுவே வீற்றிருப்பதாகவும் ஐதீகம். இந்த மாக மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களை தரிசிப்பதும் தொடுவதும் பருகுவதும் அதில் நீராடுவதும் பல மடங்கு புண்ணிய பலனை பெற்றுத்தரும். பாபங்கள் அனைத்தும் தொலையும். வாய்ப்புள்ளவர்கள் கும்பகோணத்தில் இருக்கும் புண்ணிய தீர்த்தங்களில் மகாம குளத்தில் ஸ்நானம் செய்வது மிக விசேஷ புண்ணிய பலனை தரும். அப்படி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யும் போது எந்த தீர்த்தமாயினும் முதல் ஸ்நானம் செய்வதால் பாபங்கள் அகலுமாம். இரண்டாவது ஸ்நானத்தால் வைகுண்டம் கிடைக்கும். மூன்றாவது ஸ்நானம் செய்தவுடன் இதற்கு என்ன பலன் தருவது, நான் கடலாளி ஆவேனே என்று பகவான் நினைக்கிறாராம். இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், ஸ்நான தான தர்மங்கள் இவற்றின் பலனை அளவிட முடியாது. பொதுவாக அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்வது வழக்கம். அது இல்லாமல் கிரகண புண்ணிய காலத்திலும் செய்வார்கள். அது தவிர்த்து பௌர்ணமி நாளில் தர்ப்பணம் செய்வது இந்த மாசி மகன் அந்நாளில் தான். இந்த மாசி மாதத்தில் சூரியோதயத்தில் ஸ்நானம் செய்து முன்னோருக்கு தர்ப்பணம் செய்வதால் அவர்களது ஆத்மா நற்கதி அடையும். பித்ருக்களுக்கு பிரீத்தியை தரவல்லது. மக நட்சத்திரத்தை பித்ரு தேவதா நட்சத்திரம் என்று அழைப்பர். அதனால் இன்று கொடுக்கும் தர்ப்பணத்தால் முன்னோர்கள் மகிழ்வார்கள். அதனால் நமக்கு பித்ருக்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். வம்சமும் சந்ததியும் சுபிக்ஷமாக இருக்கும். மாசி மக நாளில் சுவாமிமலையில் சிவபெருமானுக்கு தகப்பன் சுவாமியாக முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தார் என்கிறது புராணம். இந்த தினத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட சந்ததி சிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. திருநல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் மாசிமகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கு சுயம்புவாக தோன்றிய மூலவர் ஒவ்வொரு நாளும் 5 நிறங்களில் காட்சி தருகிறார். தாமிரம், இளம் சிவப்பு, பொன்னிறம், உருகிய தங்கம், நவரத்ன பச்சை என்று மாறி மாறி காட்சியளிப்பதால் பஞ்சலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்குதான் இறைவன் திருநாவுக்கரசருக்கு திருவடி சூட்டினார். அதனால் இங்கு சடாரி சாத்தும் வழக்கமும் உள்ளது. அமர்நீதி நாயனாரை இந்த தலத்தில் சிவபெருமான் ஆட்கொண்டார். இந்த தலத்துக்கு முன்னால் சப்த சாகர தீர்த்தம் என்ற ஒன்று உள்ளது. இது மிகவும் பெருமை படைத்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடினால் எல்லா வகையான வியாதிகளும் தோஷங்களும் பாபங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். குந்தி தேவிக்கு சூரியன் மூலமாக கர்ணன் அவதரித்தான். திருமணம் ஆவதற்கு முன்னே கர்ணனை பெற்ற குந்தி தேவி குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டாள். அந்த பாவம் அவளை உறுத்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு முனிவரை சந்தித்த குந்தி கர்ணனை ஆற்றில் விட்ட பாவம் நீங்க பரிகாரம் கேட்டாள். அதற்கு அந்த முனிவர் மாசி மகம் அன்று 7 கடலில் நீராடினால் பாவம் விலகும் என்றார். ஒரே நாளில் எப்படி 7 கடலில் நீராட முடியும் என்று இறைவனை வேண்டினாள் குந்தி. அப்போது திருநல்லூர் கோவில் பின்புறம் ஒரு தீர்த்தம் உள்ளது. அதில் உனக்காக 7 கடல் தீர்த்தங்களை வரவழைக்கின்றேன். அந்த தீர்த்தத்தை நீ 7 கடலாக நினைத்து மாசி மகம் அன்று நீராடு என்று அசரீரி கேட்டது. குந்தியும் அப்படியே செய்து விமோச்சனம் பெற்றாள். அந்த தீர்த்தமே சப்த சாகர தீர்த்தமாகும். இந்த திருத்தலம் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் திருநல்லூரில் உள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில். இந்த மாசி மகம் பெருமாளுக்கும் மிக விசேஷம். நீர்நிலை உள்ள இடங்களெல்லாம் தீர்த்தவாரி உற்சவம் மிக விசேஷமாக நடைபெறுவது வழக்கம். அப்படி தீர்த்தவாரிக்கு பெயர் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்று மகாபலிபுரம். இங்கு மாசி மக தினத்தில் நீராடுவது ராமேஸ்வரத்தில் நீராடிய பலனை தருமாம். இதற்கு காரணமானவர் புண்டரீக மகரிஷிதான். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்றலர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவல் இந்த மகரிஷிக்கு. அதனால் இவர் மாமல்லபுரம் கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார். அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்துக் கொண்டிருந்தார். இவரது தளராத முயற்சியையும் தாழாத பக்தியையும் கண்டார் திருமால். அப்போது ஒரு முதியவராக உருவெடுத்து முனிவரிடம் வந்து, எனக்கு மிகுந்த பசியும் களைப்புமாக உள்ளது. ஊருக்குள் சென்று தாங்கள் உணவை வாங்கி வாருங்கள். அதுவரை நானே தங்களுக்காக கடல் நீரை இறைக்கிறேன் என்று அனுப்பி வைத்தார். முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்தது. முதியவரை காணவில்லை. அப்போது ஒரு குரல் கேட்டது. முனிவர் அந்த இடத்தை பார்க்க தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்துக் கொண்டு திருமால் தரையில் பள்ளி கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார். ஸ்ரீமன் நாராயணனை தனது திருக்கரத்தால் நீர் இறைத்த அந்த அர்த்த சேது கடலில் இந்த மாசிமக தினத்தில் நீராடுவது பெரும் புண்ணியத்தை தரும். ராமேஸ்வரத்தில் நீராடிய பலனையும் தருமாம். இந்த மாசிமகத்தில் அண்ணாமலையார் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கொண்டாப்பட்டு என்ற கிராமத்துக்கு சென்று வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக இருந்து தர்ப்பணம் கொடுத்து வருகிறார். உலகுக்கே படியளப்பவர் சிவபெருமான். அனைவருக்கும் அம்மையாகவும் அப்பனாகவும் திகழும் அந்த சர்வேஸ்வரன் மன்னர் ஒருவரை மகனாக ஏற்று தான் தந்தையாக இருந்தார் என்றால் எவ்வளவு ஒரு ஆச்சரியம் அல்லவா? இந்த அதிசயம் திருவண்ணாமலையில் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. வீர வல்லாள மகாராஜா மிகச்சிறந்த சிவபக்தன். அண்ணாமலையார் மீது அவருக்கு அதீத பக்தி. அவர் திருவண்ணாமலை ஆலயத்தில்
ஆலயத்திற்கு செய்த திருப்பணிகள் ஏராளம். 5ஆம் பிரகாரத்துக்கும் 4ஆம் பிரகாரத்துக்கும் இடையே உள்ள கோபுரத்தை கட்டியதும் அவர்தான். அவர் நினைவாகவே இந்த கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அந்த கோபுரத்தை கட்டி முடித்த பிறகு அவருக்குள்ள கர்வம் தலை தூக்கியதாம். அதனால எவ்வளவு அழகான பெரிய கோபுரத்தை கட்டியிருக்கின்ற தற்பெருமை அவருக்குள்ள வந்தது. அதை பார்த்தார் ஈசன். அவருக்கு அறிவு சூடு போட முடிவு செய்தார். அதனால் அந்த கோபுர வாசல் வழியாக திருவீதி உலாவுக்கு வர மறுத்து விட்டாராம். திருவிழாவின் 10வது நாள் தான் அது வல்லாள மகாராஜாவுக்கு அந்த தவறே புரிந்தது. உடனே அண்ணாமலையார் முன்பு விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்க, அதன் பிறகே அண்ணாமலையார் 10வது நாள் திருவிழா அன்று மட்டுமே அந்த கோபுரவாசல் வழியாக வருவார். இன்றும் அந்த நடைமுறை வழக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலையார் அருளால் வல்லாள மகாராஜா ஆட்சி மிக சிறப்பாக நடந்தது. மக்கள் அனைவருமே அந்த ஆட்சியில் சுபிட்சமாக வாழ்ந்தனர். எல்லாமே இருந்தாலும் அவருக்கு வாரிசு இல்லாத சோகம். அண்ணாமலையாரிடம் அடிக்கடி கண்ணீர் விட்டு தனது தவிப்பை வெளிப்படுத்துவாராம். வல்லாள மகாராஜாவின் இந்த துயரத்தை போக்க அண்ணாமலையார் அருமையான ஒரு திருவிளையாடலை நடத்தினார். துறவு கோலம் பூண்டு அரசவைக்கு வந்து வல்லாள மகாராஜாவிடம் தனக்கு அன்று ஒரு நாள் மட்டும் தாம்பத்தியத்துக்கு பெண் வேண்டும் என்று கேட்க, வல்லாள மகாராஜாவோ ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார். வந்தது சிவனடியார் அல்லவா, என்ன செய்வது என்று யோசித்தவாறே அவர் புறப்பட்டார். ஆனால் ஒருவருமே கிடைக்கவில்லை. அவர் கவலையோடு அரண்மனைக்கு திரும்ப அவரது மனவாட்டத்தை அறிந்தாள் இளையராணி சல்லமாதேவி. தானே அந்த சிவனடியாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக கூறினார். அத்துடன் சிவனடியார் தங்கின அந்த அறைக்கும் சென்று அந்த துறவியை வணங்கினார். சுவாமி, என் கணவர் உமக்கு அளித்த வாக்குறுதி ஒருபோதும் தவறாது. அருணாச்சலமே நீயே துணை என்று சிவனடியாரை தொட அந்த வினாடியே துறவி வேடத்தில் இருந்த அண்ணாமலையார் ஒரு அழகான குழந்தையாக மாறினார். சல்லமாதேவி அந்த குழந்தையை எடுத்து உச்சி முகந்து கொஞ்சினாள். அது தகவலறிந்து வல்லாள மகாராஜா விரைந்து வந்தான். இது அண்ணாமலையாரின் திருவிளையாடல் என்பதை புரிந்து கைகூப்பி வணங்கினான். அடுத்த வினாடியே அங்கு அந்த குழந்தை ஒளியாக மாறி மறைந்தது அசரீரி கேட்டது. குழந்தை பேர் வேண்டி மனத்துயரம் அடைந்துள்ளேயே பக்தனே, நீ மனம் கலங்க வேண்டாம். பூலோகத்தில் உமது ஆயுள் முடியும் போது யாமே உமக்கு மகனாக இருந்து உமது ஈம காரியங்களை செய்து முடிப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் அந்த சடங்குகளை நானே செய்வேன் அண்ணாமலையார் வாக்கு கொடுக்கிறார். அது போலவே வல்லாள மகாராஜாவின் இறுதி சடங்குகளை பள்ளி கொண்டாப்பட்டு அருகே ஒடும் கௌதம நதியரில் அண்ணாமலை இன்று வரை செய்வதாக ஐதீகம். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த பள்ளி கொண்டாப்பட்டுக்கு திரண்டு வந்து மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறார்கள். ஈசனே திதி கொடுக்கிறார். அப்போது தாங்களும் திதி கொடுத்தால், அவ்வாறு செய்தால் தங்களது மூதாதையர்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. மாசி மக தினத்தில் கடல், ஆறு, குளம் ஆகியவற்றில் புண்ணிய நதியான கங்கை கலந்திருப்பதாக ஐதீகம். அதனால் மாசி மக தினத்தில் புனித நீராடுவது 7 ஜென்ம பாபங்களை போக்கும். ஒரு காலத்தில் பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்கப்பட்ட வருண பகவான் அந்த தோஷத்திலிருந்து விடுபட சிவபெருமானை தவமிருந்து வணங்கினார். வருணனின் தவத்தில் மகிழ்ந்தார். ஈசன் வருணனுக்கு அருள் புரிந்தார். வருணன் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட ஒரு மாசி மக தினத்தில் தான் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி அவருடைய தோஷமும் நீங்கியது. தோஷம் நீங்கி வருண பகவான் ஈசனிடம், நான் நிவாரணம் பெற்ற இந்த மாசி மக நன்னாளில் புனித நீராடுபவர்களின் பாவங்களை எல்லாம் தாங்கள் போக்கி அருள வேண்டும் என்று வரமாக கேட்கிறார். சர்வேஸ்வரனும் அவ்வாறே அவருக்கு வரம் தந்தருளினார். வருண பகவான் தோஷ நிவர்த்தி பெற்ற நாள் மாசி மகம் என்பதால் இந்த நாளில் புனித நீராடுவது தோஷத்தை போக்கி புண்ணியத்தை தரவல்லது. இவ்வளவையும் அறிந்த நாம் கும்பகோணம் மாசி மகத்தையும் மகா மகத்தையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கங்கை முதலான 9 புண்ணிய நதிகள் ஒன்று சேர்ந்து கைலாயமலைக்கு போய் சிவபெருமான வணங்குகிறார்கள். எங்கள்கிட்ட மகா பாபிகள், மிகப்பெரிய பாதகங்களை செய்தவர்கள் அனைவருமே வந்து நீராடி அவர்களுடைய பாபங்களை எல்லாம் எங்களிடம் விட்டுவிட்டு அவர்களெல்லாம் நற்கதி அடைந்து வருகிறார்கள். ஆனால் எங்களிடம் விட்ட பாவங்களை நாங்கள் எங்கு சென்று போக்கிக் கொள்வதுன்னு அவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் கேட்கிறார்கள். அப்போது இறைவன் தீர்த்த தேவதைகளிடம், தாங்கள் அனைவரும் திருக்குடந்தைக்கு சென்று மகாம குளத்தில் நீராடுங்கள், உங்கள் பாபங்கள் எல்லாம் தீரும். அத்துடன் உங்களிடம் எல்லோரும் பாவங்களை விட்டு சென்றார்களவா, அந்த பாபங்களும் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்றார். உடனே 9 தீர்த்தங்களும் நவ கன்னிகையாக வடிவம் எடுத்து திருக்குடந்தைக்கு வந்து மகாம குளத்தில் புனித நீராடி அங்கு வடக்கரையில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் நவ கன்னிகையாக எழுந்தருளி இன்றும் அருள் பாலித்து வருகிறார்கள். மகாம தீர்த்தத்தை ஒரு முறை வணங்கினால் எல்லா தேவர்களையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும். இந்த மகாம குளத்தை ஒரு முறை பிரதட்சணம் செய்தால் இந்த பூமியை 100 முறை பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். இந்த மகாம குளத்தில் ஒரு முறை நீராடினால் கங்கை கரையில் 100 ஆண்டுகள் வாழ்ந்து 3 காலமும் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும். இப்படி இதோட பலாபலன் பல சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு சொன்னாலும் கும்பகோணத்தில் நடைபெறும் மாசி மகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை பலருக்கு இருந்தாலும் சிலரால் மட்டுமே செல்ல முடிகிறது இல்லையா? அப்படி
செல்ல முடியாதவர்களுக்கும் திருநாவுக்கரசர் ஒரு வழி சொல்லியிருக்கிறார். கவலைப்படாதீர், குடமூக்கே குடமூக்கே என்பீர் ஆகில் கொடுவினைகள் தீர்ந்தானே குறுகலாமே என்கிறார் திருநாவுக்கரசர். அதானும் மனதாலேயே ஈசனை பிடிக்க முடியும், அவரை நேரில் வந்து தரிசித்தால்தான் அவரது அருள் கிடைக்கும் என்பதே இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த தினத்தில் அனைத்து தெய்வங்களையும் மனதில் நினைத்து இந்த மாசி மக வைபவத்தை கேட்டாலே போதும். ஆதி கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையையும் சக்கரபாணியையும் அனைத்து தெய்வங்களையும் மனதால் நினைத்தாலே போதும். அனைவரது குறைகளையும் களைவார், இன்னல்களை தீர்ப்பார். குடமூக்கின் பெயரை சொன்னாலே போதும், மனதால் நினைத்தால் போதும், குறைகள் அகலும், கெடுவினைகள் தீரும் அப்படின்னு சொல்றார். இந்த தினத்தில் அனைவரும் முடிந்தவரை நீர்நிலைகளுக்கு சென்று மாசிமக ஸ்நானம் செய்து பலன் பெறுவோம். இயலாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்தும் மாதவரை நினைத்தும் ஸ்நானம் செய்து இறைவனை வணங்கி வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.